அண்மை செய்தி. திமுக தலைமையில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தை பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திமுக தலைமையில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தை பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். திமுக சார்பிலே அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தவிர்த்து மற்ற பிற கட்சிகளுக்கும் கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் இதற்கு புறக்கணித்திருக்கின்றன. குறிப்பாக அதிமுக, பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த கூட்டத்திற்கு அவர்கள் செல்லவில்லை. அரசு அழைத்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பல கட்சிகள் கூட திமுக தனிப்பட்ட முறையில் அழைத்திருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அவர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், அதே போல நாம் தமிழர் கட்சி, இது போன்ற கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அந்த கட்சிகளும் இந்த கூட்டத்திற்கு செல்லாமல் புறக்கணிப்பு செய்ததாக வெளியிட்டிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவர்கள் சார்பிலும் தற்போது வரை யாரும் வரவில்லை. இது போன்று டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளும் இந்த கூட்டத்திலே பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, அதே போல காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள், திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள், திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் என அனைவரும் இந்த கூட்டத்திலே பங்கேற்கிறார்கள். உதாரணத்துக்கு கருணாசுடைய கட்சி, அதே போல எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்திலே பங்கேற்கின்றன. அதிமுக மற்றும் பாஜகவுடன் தொடர்பு இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் இந்த கூட்டத்திலே பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறார்கள். காரணம், அதாவது புறக்கணித்த கட்சிகள் சொல்லக்கூடிய காரணம், இது தமிழக அரசு கூட்டக்கூடிய கூட்டம் கிடையாது, திமுக தனிப்பட்ட முறையில் கூட்டக்கூடிய கூட்டம், இந்த கூட்டத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த கூட்டத்திற்கு செல்வதனாலே அது திமுக கூட்டணிக்குத்தான் பலம் கொடுக்கும், இவர்கள் கூட்டம் நடத்துவதனால் அந்த சார் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்தை தடுத்து நிறுத்த முடியாது, எங்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்து விட்டோம், பொதுவெளியிலே தெரிவித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். அதே போல இதில் ஒரு சில கட்சிகள் அந்த சார் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளும் இருக்கின்றார்கள். எனவே இப்படி கலவையான அந்த விஷயங்கள், நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய காரணத்தால் திமுக நடத்தக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.